கும்பமேளாவை பத்தி நிறைய நியூஸ் டெய்லி வந்துகிட்டு இருந்தாலும் கும்பமேளான்னு சொன்னாலே மறக்க முடியாத ஒரு ஆள் யாருன்னா கும்பமேளா பேரழகி மோனாலிசா தான். 144 வருஷத்துக்கு ஒரு தடவை உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ்ல நடக்கிற இந்த கும்பமேளாவுக்கு சாதாரண ஒரு பாசி மணிமாலை விற்க வந்த பொண்ணுதான் மோனாலிசான்னு எல்லாராலையும் செல்லமா அழைக்கப்படுற மோனி போஸ்லே. இந்த பொண்ணு சாதாரணமா ஒரு குடும்பத்துல இருந்து சாதாரணமா ஒரு பாசி விற்க வந்த பொண்ணு யாரோ எடுத்து யூடியூப்ல போட அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. எல்லாராலையும் காந்த கண்ணழகி, கருப்பழகி, பிரவுன் பியூட்டி, கும்பமேளா பேரழகின்னு பயங்கரமா செம்ம வைரல் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு ஒரே நாள்ல ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து பிறந்து வந்த ஒரு சாதாரண ஒரு வேலை செய்யற ஒரு பொண்ணு அவ்வளவு வைரல் ஆக முடியும் அப்படிங்கறத பார்த்தா, ஆடு மேய்ச்சிக்கு இருந்த தாவீது அரசனானாங்கிறதையும் சிறைச்சாலையில இருந்த யோசேப்பு அதிபதியானான்ங்கிறதையும் ரொம்பவே நம்ப முடியுது. அந்த கும்பமேளாவுக்கு 70 கோடி பேருக்கு மேல அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் சொல்லுது. அப்படி அந்த கோடிக்கணக்கான பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பொண்ணை மட்டும் அப்படி ஸ்கெட்ச் போட்டு அப்படி தூக்கி வைரல் ஆக முடியும் அப்படின்னா ஏன் நீங்க வைரல் ஆக முடியாது? நீங்க இருக்கிற இடங்கள்ல, வேலை பார்க்கிற இடங்கள்ல, உங்க தெருவுல, உங்க ஏரியாவுல, நீங்க இருக்கிற கிராமத்துல, நீங்க இருக்கிற சிட்டில, வட்டத்துல, மாவட்டத்துல, மாநிலத்துல, தேசத்துல, ஏன் உலக அளவுல கூட நீங்க ஏன் வைரல் ஆக முடியாது? நீங்க கண்டிப்பா வைரல் ஆக முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தராலே ஆகும். இதை நீங்க நம்பினா மட்டும் போதும், தேவன் உங்களை செம வைரல் ஆக்கிடுவாரு. எந்த விஷயத்திலயாவது, எந்த துறையிலயாவது, ஏதாவது ஒரு விதத்துல உங்களை கர்த்தரால வைரல் ஆக்க முடியும். சோ பி ரெடி டு கோ வைரல். வைரலாக தயாராகுங்கள்.